Hello friends and subscribers, welcome to Tamil Bell YouTube channel. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியா பாருங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல எந்த மேட்ச் பார்க்க போறோம் அப்படின்னா லங்கா பிரீமியர் லீக். ஸோ ஸ்ரீலங்காவில் நடக்கக்கூடிய ஒரு பிரீமியர் லீக் தாங்க இது. ஸோ லங்கா பிரீமியர் லீக்கோட முதல் மேட்ச் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். மேட்சை பொறுத்த வரைக்கும் பீலோ கேண்டிக்கும் தம்புல்லா சிக்ஸஸ் இந்த ரெண்டு டீமுக்குமான ஒரு ஃபுல் பிரிவு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த பர்டிகுலர் ப்ரீ வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம டெலிகிராம்ல ஜாயின் பண்ணலன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்ல ஸ்மால் லீக்ஸ்க்கான டீமும் மெகா கான்டெஸ்டுக்கான டெமோ டீம்ஸ் அதில் கொடுத்துட்டு இருக்கோம். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ மறக்காம எல்லாரும் டெலிகிராம்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. நாங்க வீடியோக்குள்ள போகலாம். மேட்சை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஜூலை 7:30 இந்த மேட்ச் நடக்குது. மேட்ச் எங்க நடக்குது பாத்தீங்கன்னா பல்லக்கிளையில தாங்க இந்த மேட்ச் வந்து நடக்குது. இந்த பல்லக்கிளையோட பிச் ரிப்போர்ட்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இங்க இதுதான் இந்த இதோட முதல் மேட்ச், அதாவது இந்த லங்கா பிரீமியர் லீக்கோட முதல் மேட்ச் இங்க தான் நடக்க போகுது. ஸோ அப்போ கண்டிப்பா வந்து ஒரு ஃப்ரெஷ் பிச்சில் தான் ஆரம்பிப்பாங்க. ஸோ ஃப்ரெஷ் பிச்சை பொறுத்த வரைக்கும் பெருசாக தான் விளையாடாத ஒரு பிச்சில் தான் ஆரம்பிப்பாங்க. ஸோ ஃப்ரெஷ் பிச்சை பொறுத்த வரைக்கும் இன்சியில வந்து நல்ல சீம் இருக்கும், நல்ல பவுன்சஸ் இருக்கும், பால் நல்லாவே ஸ்விங்கும் ஆகும். முதல் ஒரு 6 ஓவர் ரொம்ப 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 குருஷியலா இருக்கும். ஃபாஸ்ட் பாலர்ஸ்க்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணும். பட் ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே பிச்சு வந்து கொஞ்சம் ஸ்லோ டவுனா தாங்க இருக்கும். இப்போ ஸ்பின்னர்ஸ் பயங்கரமா டாமினேட் பண்ணுவாங்க போத் இன்னிங்ஸ்லுமே. இந்த முதல் 6 ஓவர் ஃபாஸ்ட் பாலர்ஸ்க்கு ரொம்பவே குருஷியலா இருக்கும். தென் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸ் வந்து மிடில் கொஞ்சம் டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. பல்லக்கிளையை பொறுத்த வரைக்கும் ஒரு 170+ ரன் அடிச்சிட்டாங்கன்னா சேஸ் பண்றதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. அதுக்கு கம்மியால அடிச்சாங்கன்னா சேஸ் பண்றதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். டியூ ஃபேக்டர் மிகப்பெரிய ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணுங்க. ஸோ செகண்ட் இன்னிங்ஸ்ல கண்டிப்பா டியூ ஃபேக்டர் இருக்கும். டாஸை வின் பண்றவங்க ஃபர்ஸ்ட் பாலை வந்து சூஸ் பண்ணிக்குவாங்க. சேஸ் பண்றதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் இந்த வெனுவை பொறுத்த வரைக்கும். வெனு ரெக்கார்டுன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 25 மேட்ச் இங்க நடந்திருக்கு. அதுல பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் 14, பேட்டிங் செகண்ட் பண்ண டீம் வந்து 11 மேட்ச் வந்து வின் இருக்காங்க. ஆவரேஜான ஸ்கோர் வந்து பாத்தீங்கன்னா 161 ஒரு ஆவரேஜான ஸ்கோராவே இருந்திருக்கு இந்த வெனுவை பொறுத்த வரைக்கும். ஹெட்வெட்டை பொறுத்த வரைக்கும் 9 மேட்ச் வந்து இங்க ப்ளே பண்ணிருக்காங்க. அதுல பீலோ கேண்டியை பொறுத்த வரைக்கும் கேண்டி டீம் வந்து ஒரு 5 மேட்சை வந்து வின் பண்ணிருக்காங்க. ஸோ தம்புல்லா சிக்ஸஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 மேட்சை வந்து வின் பண்ணிருக்காங்க. பெருசா யாரும் ஒரு அப்பர் ஹேண்ட்லாம் சொல்லவே முடியல. ரெண்டு டீமும் ஒரு ஈக்குவல் ஃபைட் கொடுக்கக்கூடிய ஒரு டீமா தான் இருந்திருக்காங்க. ரெண்டு டீமோட ஒரு பாசிபிளான பிளேயிங் பார்த்தோம்னா பீலோ கேண்டியை பொறுத்த வரைக்கும் ஆண்ட்ரூ ஃபிளெக்சர் அண்ட் ஹாரிஸ். ஸோ ரெண்டு பேரும் வந்து இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. தினேஷ் சண்டிமல், கமிண்டு மெண்டிஸ், பந்திது அஸ்ரங்கா, ஆஞ்சலோ மேத்யூஸ், தசுன் சனாக்கா, டி சில்வா, தென் முகமது அலி, துஸ்மந்தா சமீரா, தென் அடுத்ததா கசுன் ரஜிதா. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா பீலோ கேண்டியோட ஒரு பாசிபிளான பிளேயிங் 11. ஸோ இதுல டாப் ஆர்டரை பொறுத்த வரைக்கும் 3 பேருமே வந்து பாத்தீங்கன்னா விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்ஸ்ல இருக்காங்க. ஸோ 3 பேருமே விக்கெட் கீப்பர் பண்ணக்கூடிய ஒரு எபிலிட்டி உள்ளவங்க. ஸோ இதுல யார் விக்கெட் கீப்பர் பண்ண போறாங்கன்னா அபிஷியலா வந்து தினேஷ் சண்டிமலா வந்து சொல்லியிருக்காங்க. பட் ஆஃப்டர் லைனப்ஸ்க்கு அப்புறம் ஹாரிஸா அல்லது தினேஷ் சண்டிமலா அப்படிங்கிறத மட்டும் நம்ம ஆஃப்டர் லைனப்ஸ்க்கு அப்புறம் நம்ம அதை நான் உங்களுக்கு டெலிகிராம்ல வந்து நான் அப்டேட் பண்றேன். தம்புல்லா ஸ்ட்ரைக்கர்ஸ். தம்புல்லா சிக்ஸர்ஸை பொறுத்த வரைக்கும் குசால் பெரேரா, தென் அடுத்ததான் இப்ராஹிம் சாடன் 2 பேர் இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. குசால் பெரேரா தான் வந்து விக்கெட் கீப்பர் வந்து பண்ண போறாரு. அதுதான் குணத்திலகா, நுவான் பெர்னாண்டோ, டி ஹரிடாய், முகமது நபி அந்த டீமோட கேப்டன், பி ஜெயவிக்ரமா, அகிலா தனஞ்சயா, தில்சன் மதுசங்கா, முஸ்டபிஷுர் ரஹ்மான் அண்ட் நுவான் தூஸ்ரா. ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா தம்புல்லா சிக்ஸர்ஸோட ஒரு பாசிபிளான பிளேயிங் 11. இப்போ கிராண்ட் லீக்ஸ்க்கு யார் யாருக்கு எந்த மாதிரி ஆப்ஷன், டபுள் ஆப்ஷன்ஸ்ல யார் யார் இருக்கா, கிராண்ட் லீக்ஸ்க்கு யார் யாரெல்லாம் பிக் பண்ணலாம், யார் யார் பால்ல யார் வீக், ஸ்பின்னர்ஸ்ல யார் வீக்கா இருக்கு அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம டெப்தா பார்த்துருவோம். ஸோ பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் ஸ்போர்டசி ஆப்ல ஜாயின் பண்ணலைன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் வந்து தமிழன். ஸ்மால் லீக்ஸ்க்கு ரொம்ப 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 பெஸ்டான ஒரு ஆப். அது மட்டும் கிடையாது, இதுல டிடிஎஸ் சார்ஜஸும் பிடிப்பதில்லை, ஜிஎஸ்டியும் வந்து பிடிப்பதில்லை. நீங்க பண்ணக்கூடிய டெபாசிட் மணிக்கு இந்த ஜிஎஸ்டி சார்ஜஸும் அவங்க பிடிப்பதில்லை. நீங்க வின் பண்ணிட்டு அதை வித்ட்ராவல் பண்ணும் போது இருக்கக்கூடிய இந்த டிடிஎஸ் சார்ஜஸும் அவங்க பிடிப்பதில்லை. ஸோ மற்ற ஆப்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா டிடிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 30% வந்து பிடிக்கிறாங்க. ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், ஒரு 1 லட்ச ரூபா நீங்க வந்து ஒரு 10,000 ரூபா வந்து டெபாசிட் பண்றீங்க, ஒரு 1 லட்ச ரூபா வின் பண்ணிடுறீங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா அப்ப இந்த 90,000 ரூபாங்கிறது உங்களோட வின்னிங்ஸ். அந்த 90,000 ரூபாய்க்கு 30% டிடிஎஸ் பிடிப்பாங்க. ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு 27,000 ரூபாய் டிடிஎஸ் பிடிச்சி அது கவர்மெண்ட்டுக்கு வந்து அந்த ஆப் வந்து உங்க பேர்ல கட்டிடுவாங்க. பட் இந்த ஆப்ல என்ன பண்றாங்கன்னா அந்த 27,000 ரூபாயை வந்து அவங்க டிடிஎஸ் சார்ஜஸ் அவங்க பிடிப்பதில்லை. அதை நீங்க வித்ட்ராவல் பண்ணதுக்கு அப்புறம்
அந்த 27,000 உங்களோட டெபாசிட் வேலட்லயே ஆட் பண்ணிடுறாங்க. திரும்பவும் நீங்க அந்த 27,000 வச்சு உங்களால நீங்க ப்ளே பண்ணிக்க முடியும். ரொம்பவே சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு. இதுல பாப் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு. பிக் ஒன் பிளேயர், ஒரே ஒரு பிளேயர் மட்டும் சூஸ் பண்ணி உங்களால நிறைய ஏர்ன் பண்ண முடியும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ பிலோ கேண்டியை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ஸ் வைஸ் நான் வந்துடுறேன். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 50% ஆஃப் யூசர்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வந்திது அசரங்காவுக்கு தான் கேப்டன் ஆப்ஷனாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வந்து ஒரு கண்டிப்பாலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 80% அவருக்கு ஒர்த்தபிள் பிக்காக தாங்க இருப்பார். என்ன காரணம் அப்படின்னா அவரோட டவுனை எப்போ வேணாலும் அவர் வந்து டாப் த ஆர்டருக்கு ப்ரொமோட் பண்ணிக்கிறாரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குயிக் ஃபயர் கேம்போ வந்து ஆடிட்டு போயிடுறாரு. ஸோ கேம்பியோ வந்து ஆடிட்டு போயிடுறாரு. பேட்டிங்ல பயங்கர ஹிட்டிங் எபிலிட்டி அவர் வச்சிருக்காரு. ஸோ டாப் ஆர்டருக்கு எப்போ வேணாலும் அவர் ப்ரொமோட் ஆகிக்கிறாரு. பேட்டிங்ல மினிமம் 25% வரைக்கும் அவர் வந்து ஆடிடுறாரு. ஸோ அது அவர்களுக்கு கூட பிளஸ் அது மட்டும் இல்லாம அவரோட பவுலிங் ஆப்ஷன்ஸ் இந்த 16 ஓவருக்கு அப்புறம் மினிமம் ஒரு ஓவர் வச்சுக்கிறாரு. இந்த கடைசி சமயத்துல அடிச்சு ஆடுற சமயத்துல அவரோட ஓவர்ஸ் வச்சிருக்காரு. அவரோட ஓவர்ஸை பொறுத்த வரைக்கும் அடிச்சு ஆடுங்கிற போது அவருக்கு வந்து விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன்ஸ் அதிகம், விக்கெட்டும் எடுப்பாரு. மேட்சுக்கு 2 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுத்துட்டு இருக்காரு. ஸோ வதிது அசரங்காவை பொறுத்த வரைக்கும் இந்த லங்கா பிரீமியர் லீக்ஸ்ல தென் பேட்டிங்ல வந்து ஒரு கணிசமான ரன்ஸை வந்து கான்ட்ரிபியூட் பண்றதுனால ஸோ அவர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்கா இருப்பாரு. ஒரு கேப்டன் அளவுக்கு ஒரு எலிஜிபிள் பிக்காவும் இருப்பாரு. இப்போ ஆண்ட்ரூ ஃபிளெச்சர், ஹாரிஸ் அண்ட் தினேஷ் சாண்டிமல் இந்த 3 பேருமே வந்து பாத்தீங்கன்னா டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன். ஸோ இதுல ஹாரிஸ் ஆர் சண்டிமல் 2 பேர்த்துல யார் விக்கெட் கீப்பர் பண்ணாலுமே அவங்க மஸ்ட் ட்ரை விக்கெட் கீப்பர் மூலியமா கண்டிப்பா வந்து பாயிண்ட். ஏன்னா இது மாதிரி ஸ்லோ டவுனா இருக்கக்கூடிய ஒரு வெனுவை பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பருக்கு வந்து கண்டிப்பா இந்த ஸ்டெம் பீட் ஸ்லோ டவுனா இருக்கிறப்ப நல்ல டேர்னும் கிடைக்கும். பால் ரொம்ப ஸ்லோவா இருக்கும். LBW முறையில் விக்கெட் எடுப்பாங்க, கேட்ச் முறையில் வரும். அடுத்ததான் பால் நல்ல டேர்ன் கிடைக்கும். பாலை வந்து கணிச்சு ஆக முடியாது. ஒரு ஸ்டெம் பீட்டுங்கிற முறையெல்லாம் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஒரு ஸ்டெம் பீட் பண்ணாங்கன்னா ஒரு 12 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஒரு கேட்ச் பிடிச்சா ஒரு 8 பாயிண்ட் கிடைக்கும். ஸோ விக்கெட் கீப்பர் மூலியமாவே கண்டிப்பா ஒரு 25 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வந்து விக்கெட் கீப்பர்ஸ் எடுத்துருவாங்க. அதுவும் டாப் த ஆர்டர்லயே அவங்க வர்றது வந்து இன்னும் பிளஸ் அப்படிங்கிறப்போ அவங்க ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்கா இருக்கிறாங்க. ஆண்ட்ரூ ஃபிளெச்சர் அண்ட் ஹாரிஸ் 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரே மாதிரியான பேட்ஸ்மேன். அதாவது வெரி ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து அக்ரெசிவா ஆடக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன். இவங்க 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பாலர்கிட்ட கொஞ்சம் வீக்கா இருக்காங்க. அது வந்து 2 பேருக்குமே மிகப்பெரிய மைனஸ். ஆப்போசிட்ல வந்து பாத்தீங்கன்னா மதுஷங்கா, அதே நேரத்தில் தான் முஸ்டிபிஷுர் ரஹ்மான் 2 லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பாலர்ஸ் இருப்பது வந்து இவங்க 2 பேருக்குமே வந்து மிகப்பெரிய ஒரு ட்ரெண்டா இருக்கு. ஸோ இதுல பாலுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் ஸ்லோ டவுனா ஆடக்கூடிய பிளேயர் ஹாரிஸ். ஸோ அவர் வந்து ஓரளவு சேஃபா தெரியுறாரு இந்த 2 பேர்த்த கம்பேர் பண்றப்ப. வெரி ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து அக்ரெசிவா ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஃபிளெக்சர் வந்து ஏதாவது ஒரு மிஸ் ஷாட்ல எல்லாரும் அவுட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கும். இவர் தவறான பாலை வந்து பயங்கர அக்ரெசிவா ஆடுவார். தென் அதுக்கப்புறம் ரொட்டேட் பண்ணி ஆடுவார். கொஞ்சம் ஓரளவு ரொட்டேட் பண்ணி ஆடக்கூடிய பிளேயர் ஹாரிஸ். ஸோ இவங்க 2 பேர்த்துல ஹாரிஸ் வந்து ஓரளவு சேஃபான ஆப்ஷனா தெரியுறாரு. தினேஷ் சண்டிமல் ஆர் ஹாரிஸ் 2 பேர்த்துல விக்கெட் கீப்பர் யார் பண்றாங்களோ அவங்க மஸ்ட் ட்ரை என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ ஹாரிஸ் பண்றாருன்னா அவருக்கு வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் அதிகமாக போகுது. ஒன் கிராண்ட் லீக் ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கூட அவருக்கு நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 80% ஆஃப் யூசர்ஸ் வந்து வந்திது அசரங்காவுக்கு தான் கேப்டனா போவாங்க. ஸோ அதுவும் ஓரளவு வர்த்தபிள் பிக் அப்படிங்கிறனால நம்ம வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கான ஒரு ஆப்ஷனை தான் மேஜரா நம்ம தேட வேண்டியது இருக்கும். ஸோ ஹாரிஸ் விக்கெட் கீப்பர் பண்றாருன்னா இன்னிங்ஸ் ஓபன் பண்றாருன்னா அவருக்கு நம்ம வைஸ் கேப்டன் ஆப்ஷனை கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம் கிராண்ட் லீக்ஸை பொறுத்த வரைக்கும். தினேஷ் சண்டிமல் விக்கெட் கீப்பர் பண்ணல அஸ் அ பேட்ஸ்மேனா மட்டும்தான் இருக்காருன்னா நீங்க ஒரு 50-50 ஆப்ஷனுக்கு அவரை ட்ரை பண்ணிக்கலாம். ஆனா விக்கெட் கீப்பர் பண்றாருன்னா மஸ்ட் ட்ரை. அவர் பேட்டிங்ல கண்டிப்பா வந்து 25 ரன்ஸ் வரைக்கும் ஆடிடுவாரு. தென் விக்கெட் கீப்பர்ல இருந்து 25+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் கிடைச்சிடும். ஒரு 60+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வரைக்கும் அவர் வருவதற்கான சான்சஸ் இருக்கும். ஸோ விக்கெட் கீப்பர் பண்ணலன்னா நீங்க 50-50 ஆப்ஷன்ஸ்க்கு கொண்டு போய்க்கோங்க. கமிங் டு மெண்டிஸ் சம்டைம்ஸ் வந்து ஒரு 2 ஓவர்ஸ் பவுல் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கும். அதர்வைஸ் ஏன்னா இந்த டீமை பொறுத்த வரைக்கும் ரஜிதா, தென் சமீரா, முகமது அலி, சதுரங்கா டி சில்வா, தசுன் சனக்கா, வந்திது அசரங்கா, ஆஞ்சலோ மேத்யூஸ் ஆல்ரெடி 7 பவுலிங் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ அதனால மோஸ்ட் ப்ராபபிலி கமிது மெண்டிஸ்க்கு பால் கொடுப்பாங்களாங்கிறது மிகப்பெரிய கொஸ்டின் மார்க். ஆஸ் அ பிளேயரா அவரோட பேட்ல இருந்து நம்ம 20 ரன்ஸ் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். அதர்வைஸ் வேற எந்த எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸும் இல்லாதது ஒரு மிகப்பெரிய ஒரு மைனஸ் அவருக்கு. அதான் சொல்றேன், வந்திது அசரங்கா எப்ப வேணாலும் டாப் த ஆர்டர் ப்ரொமோட் ஆகிக்குவார். அவர் வந்து இப்போ 1 டவுன் ஒருத்தர் விக்கெட் விழுதும் உடனே அவர் கூட ஆடி வரும். 7வது ஓவர்ல கூட அவர் கொஞ்சம் அவரை ப்ரொமோட் பண்ணிக்குவாங்க. நிறைய மேட்சஸ் இந்த லங்கா பிரீமியர் லீக்ல 30+ ரன்ஸ் வந்து அடிச்சிருக்காரு. நிறைய முறை 50யும் அடிச்சிருக்காரு. ஸோ இந்த மாதிரி ஒரு ரொம்ப லைக் பண்ணி ரொம்ப விரும்பி ஆடக்கூடிய ஒரு லீக்ஸ்னே சொல்லலாம். அவர் வந்து நிறைய மேட்சஸ் இங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 90% மேட்சஸ் வந்து அவர் தான் ஃபேண்டசி டீமோட கேப்டனாவே வந்திருக்காரு. அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் அங்க பண்ணுவாரு. பவுலிங்லயும் டபுள் ஆஃப் அப்படிங்கிறப்போ ஒரு மஸ்ட் ட்ரை தான். அவர் வந்து நம்ம ரிஸ்க் எடுத்து மிஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் தான் இருக்காதுங்க. மோஸ்ட் ப்ராபபிலி கிட்டத்தட்ட ஒரு 95% அவர் இந்த ஃபேண்டசி டீம்ல வருவதற்கான சான்சஸ் அவர் கொண்டு வந்துருவாரு. ஆஞ்சலோ மேத்யூஸ் பவர் பிளேல கண்டிப்பா துஷ்மந்தா சமீரா கூட பவர் பிளேலயே 1 or 2 ஓவர்ஸ் பவுல் பண்ணிடுவாரு. மினிமம் 2 ஓவர்ஸ் அவர் பவுல் பண்றதுக்கான சான்ஸ் பேட்டிங்ல வந்தாலும் அவர் வரக்கூடிய டவுனுக்கு வந்து குயிக்கா வந்து ஒரு 20 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பாரு. அந்த 20 ரன்ஸ்க்கான
அந்த ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் அவருக்கு மஸ்டா கிடைச்சிடும். அதை தாண்டி ஒரு ஃபேண்டசி டீம்ல வரணும் அப்படின்னா அந்த 2 ஓவர்ல அவர் ஒரு விக்கெட்டாவது எடுக்கணும், ஒரு அன்எக்ஸ்பெக்டடான விக்கெட் ஒன்று எடுக்கணும். ஏன்னா பவுலிங்க்கு டெத் ஓவர்ல பவுல் பண்றதுக்கும் ஆள் இருக்கு, பவர் பிளேல பவுல் பண்றதுக்கும் ஆள் இருக்கு. அப்படிங்கிறப்போ ஆஞ்சலோ மேத்யூஸை மோஸ்ட் ப்ராபபிலி இந்த பவர் பிளேல முதல் 2 ஓவரை பவுல் பண்ண வச்சுட்டு டெத் ஓவர்ஸ் வரைக்கும் அவர் கொண்டு வர மாட்டாங்க. மோஸ்ட் ப்ராபபிலி அந்த முதல் 2 ஓவர் தான். அந்த 2 ஓவர்ல ஒரு விக்கெட் எடுத்துட்டாருன்னா ஓகே, இல்லை அப்படின்னா ஒரு ஃபேண்டசி வருவதற்கான சான்சஸ் கண்டிப்பா இருக்காது. தசுன் சனக்காவை வந்து எந்த மாதிரி ஒரு ஆப்ஷனை பயன்படுத்துவாங்கன்னா கடைசி 3 ஓவருக்கு மட்டும்தான் அவரை பயன்படுத்துவாங்க. ஸோ கடைசி 3 ஓவர்ல எந்த விக்கெட் விழுந்தாலும் உடனே தசுன் சனக்காவை கொஞ்சம் டாப்பர்ல ப்ரொமோட் பண்ணுவாங்க. ஒரு 15 ரன் குயிக்கா ஆடி ஒரு நல்ல ஸ்கோரை செட் பண்றதுக்கும், இல்ல கடைசி ஒரு ஓவர்ல 15 ரன் அடிக்கணும், அடிச்சு வின் பண்ணி கொடு அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனுக்காக மட்டும்தான் தசுன் சனக்காவை வச்சிருக்காங்க. பவுல் பண்ணுவாரா அப்படிங்கிறது மிகப்பெரிய கொஸ்டின் மார்க். ஏன்னா முகமது அலி, துஷ்மந்தா சமீரா, கசுன் ரஜிதன் இப்படி 3 பிரைமரி பாஸ் பாலர்ஸ் இருக்காங்க. 4வது ஆப்ஷனுக்கு பவர் பிளேல பவுல் பண்ண ஆஞ்சலோ மேத்யூஸ். இப்படி 4 பவுலிங் ஆப்ஷன்ஸ், ஃபாஸ்ட் பவுலிங் ஆப்ஷன்ஸ் வச்சிருக்கிறதுனால தசுன் சனாக்கா பவுல் பண்றதுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் ரொம்ப 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 கம்மி. பை சான்ஸ் பவுலிங் ஆஸ்ல இந்த முகமது அலியை உள்ள கொண்டு வரல, 2 ஃபாஸ்ட் பவுலர்ஸோட மட்டும்தான் வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான இது இருந்துச்சு. ஆஃப்டர் பிளேயிங் லெவனுக்கு அப்புறம் நான் பிளேயிங் லெவனை பார்த்துட்டு சனாக்காவுக்கு பவுலிங் ஆப்ஷன்ஸ் எப்படி இருக்கு, கமிண்டு மெண்டிஸ்க்கு பவுலிங் ஆப்ஷன்ஸ் எப்படி இருக்கு, பவுல் பண்றதுக்குலாம் வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத லாஸ்ட் ஆஃப் அன் அவர்ல டெலிகிராம்ல கொடுக்குறேன். கண்டிப்பா டெலிகிராம்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு லாஸ்ட் ஆஃப் அன் அவர்ல ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா சதுரங்கா டி சில்வா வந்து இந்த மேட்ச் வந்து மினிமம் 3 ஓவர் வரைக்கும் பவுல் பண்ணுவாரு. அவர் ஸ்பின்னர், லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர். ஸோ அவர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்போசிட்ல வந்து டாப் ஆர்டர்ல இப்ராஹிம் சாடன், நுவான் பெர்னாண்டோ, ஹரிடாய், முகமது நபி, டாப் 6 பேர்ல 4 பேர் வந்து ரைட் ஹேண்டர்ஸா இருக்கிறதுனால கண்டிப்பா வந்து சதுரங்கா டி சில்வா வந்து மினிமம் 3 ஓவர் அவர் பவுல் பண்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ ஒரு விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான சான்சஸும் வந்து அவருக்கு இருக்கு. பேட்டிங்கான வாய்ப்பு கிடைக்குமா அது கொஸ்டின் மார்க். கிடைத்தால் ஒரு 10 ரன்ஸ் வரைக்கும் அவர் அடிப்பாரு. மினிமம் ஒரு விக்கெட் கண்டிப்பா எடுப்பாருங்க. முகமது அலி, துஷ்மந்தா சமீரா, கசுன் ரஜிதா. ஸோ இது வந்து பீலோ கேண்டியோட ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் யூனிட். இதுல டெத் ஓவர்ஸ்ல பவுல் பண்ணக்கூடிய ஆப்ஷன் துஷ்மந்தா சமீரா தாங்க. ஸோ துஷ்மந்தா சமீராவை பொறுத்த வரைக்கும் டெத் ஓவர்ஸ்ல பேக்அப் டான்ஸ்ல நிறைய டெலிவரி பண்ணுவாரு, ஸ்லோவர் ஸ்பாட்ஸ் நிறைய டெலிவரி பண்ணுவாரு, பவர் பிளேல 140 அப்படிங்கிற வேகத்துல பவுல் பண்ணுவாரு. டெத் ஓவர்ஸ்ல அப்படியே டோட்டலா சேஞ்ச் ஆகி இந்த ஸ்லோவர் வேரியேஷன்ஸ் நிறைய போடுவாரு, கட்டர் வேரியேஷன்ஸ் போடுவாரு, பேக்அப் டான் டெலிவரிஸ் பண்ணுவாரு. ஸோ இந்த மாதிரி விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பவுலிங்னா மஸ்ட் ட்ரை 2 விக்கெட் வரைக்கும் அவர் எடுப்பதற்கான சான்சஸ். கசுன் ரஜிதா அண்ட் முகமது அலி 2 பேர்த்துல வந்து பாத்தீங்கன்னா கசுன் ரஜிதா தான் வந்து ஒரு 5% பிக்ல இருப்பாரு. அவர் பவர் பிளேல தாங்க பவுல் பண்ணுவார். எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் வந்து மோஸ்ட் ப்ராபபிலி பவுலிங் ஆப்ஷன்ஸ் அதிகமா இருக்கிறதுனால அவருக்கு 3 ஓவரோட நிறுத்திடுவாங்க மோஸ்ட் ப்ராபபிலி. அப்போ அவர் 3 ஓவர், முகமது அலி 3 ஓவர் வரைக்கும் தான் பவுல் பண்ணுவாங்க. பர்சன்டேஜ் வைஸா பாக்குறப்போ முகமது அலி வந்து ரொம்ப ரொம்ப லோ பர்சன்டேஜா இருக்காரு. 2 பேருமே ரைட் ஆஃப் ஃபாஸ்ட் பவுலர். கண்டிப்பா வந்து முகமது அலி ஒரு பிக் டிஃபரன்சியல் பிக்கா இருப்பதற்கு சான்சஸ் இருக்கும். ரொம்ப ரொம்ப லோ பர்சன்டேஜ். நீங்க கசுன் ரஜிதாவை பிக் பண்றதுக்கு பதிலாக டிஃபரன்சியலா நீங்க முகமது அலியை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு நல்ல வேகத்துல பவுல் பண்ணக்கூடிய ஒரு ஃபாஸ்ட் பவுலர். மேபி பவர் பிளேல 1 or 2 ஓவர்ஸ் வந்து பவுல் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கும். முதல் 6 ஓவர்ல அந்த ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாங்கன்னா முதல் 6 ஓவர் ரொம்ப ரொம்ப குருஷியல். அதுல முகமது அலி ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்றதுக்கு சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ இந்த டீமை பொறுத்த வரைக்கும் துஷ்மந்தா சமீரா ஒரு 4 ஓவர் பவுல் பண்ணிடுவாரு, வந்திது அசரங்கா அவரோட 4 ஓவர் பவுல் பண்ணி, இந்த 2 பேரும் தான் மோஸ்ட் ப்ராபபிலி அவங்களோட 4 ஓவரை பவுல் பண்ணுவாங்க. ஸோ சதுரங்கா டி சில்வா 3 ஓவரும், முகமது அலி 3 ஓவர், தென் கசுன் ரஜிதா 3 ஓவர், ஆஞ்சலோ மேத்யூஸ் 2 ஓவர். ஸோ இந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன்ஸ் தான் மோஸ்ட் ப்ராபபிலி இருக்கும் இந்த டீமோட பவுலிங் ஆப்ஷன்ஸ். ஸோ அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா தன்புல்லா ஸ்ட்ரைக்ஸ். ஸோ தம்புல்லா சிக்ஸஸை பொறுத்த வரைக்கும் குசால் பெரேரா, இப்ராஹிம் சாடர் 2 பேர் வந்து இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. ஸோ இதுல குசால் பெரேரா விக்கெட் கீப்பர் பண்றாருங்க. பவர் பிளேவா அழகா பயன்படுத்தி ரொம்ப 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 அக்ரெசிவா ஸ்டார்ட் பண்ணி ஆடக்கூடியவர். ஸோ இவர்கிட்ட இருக்கக்கூடிய மைனஸ் வைஸ் பாக்குறப்போ இவர் வந்து நல்ல ரைட் ஆம் ஃபாஸ்ட் பவுலர் தான். ரைட் ஆம் ஃபாஸ்ட் பவுலர்கிட்ட கொஞ்சம் ஸ்விங் பவுல் பண்ணக்கூடியவங்கள்ட்ட கொஞ்சம் வீக்கா இருக்காருங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்விங் பவுலர் பண்ணக்கூடிய முகமது அலி நல்ல வேகத்துல நல்லா ஸ்விங் பண்ணுவாரு. அது ஒண்ணுதான் இவருக்கு பவர் பிளேல ஒரு சின்ன ஒரு ட்ரெண்ட். ஸோ அதர்வைஸ் லெக் ஸ்பின்னர்ட்ட ஒரு வீக்கா இருக்காரு. ஸோ அது வந்து மிடில் ஓவர்ஸ்ல வந்திது அசரங்கா வரதுக்குலாம் ஒரு 7-8 ஓவர் ஆயிடும். ஸோ அதுக்குள்ள அவர் இருந்தாருன்னா ஒரு 30 ரன்ஸ் வரைக்கும் அடிச்சிடுவாரு. விக்கெட் கீப்பர்ல கிடைக்கக்கூடிய ஃபேண்டசி பாயிண்ட்ஸ்ல அவர் அந்த ஃபேண்டசி டீமுக்குள்ள வந்துருவாரு. 5% தான் இருக்காரு. ஸோ அது ஒரு பிரச்சனை இல்லை. ஃபர்ஸ்ட் இனிஷியல் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அந்த முகமது அலி வெஸ் குசால் பெரேரா இருந்து ஒரு சின்ன ஒரு பேட்டில் இருக்கலாம். அதர்வைஸ் அவரை ஓவர் கம் பண்ணிட்டாருன்னா கண்டிப்பா அவரோட பேட்ல வந்து 30 ரன்ஸ் வரைக்கும் அடிச்சிடுவாரு. இப்ராஹிம் சாடன் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றப்போ அவரோட ஆவரேஜ் 27 அப்படிங்கிற மாதிரி இருக்கு T20ஸ்ல. அதுவே பேட்டிங் செகண்ட் பண்றப்போ அவரோட ஆவரேஜ் 36 இருக்கு. ஸோ பேட்டிங் செகண்ட் பண்றப்போ ரொம்பவே என்ஜாய் பண்ணி ஆடுறாரு. அது ஒண்ணு. தென் அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா இவரோட ஃபீல்டிங் பொசிஷன்
கண்டிப்பா லாங் ஆஃப்ல மட்டும்தான் அவரோட ஃபீல்டிங் வைக்கிறாங்க. மேட்சுக்கு மேட்ச் மினிமம் ஒரு கேட்ச் அவர் பிடிச்சிடுறாரு. நல்ல ஒரு ஃபீல்டர். ஸோ அப்ப அவரோட பேட்ல இருந்து வெறும் 25 ரன்ஸ் வந்துட்டா கூட ஒரு 1 or 2 கேட்ச் பிடிச்சிட்டாருன்னா அவர் ஃபேண்டஸ் டீமுக்குள்ள வந்துடுறாரு. ஸோ அது ஒரு இது. பட் இந்த ஸ்கொயர் பவுண்டரிஸ் அது எல்லாமே வந்து பவுண்டரி டைமென்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஸ்மால் டைமென்ஷன்ஸை வந்து கொண்டது. ஸோ அது மட்டும் தான் ஒரு கேட்ச் எல்லாம் வருமாங்கிறதுக்கே ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க்கா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு மினிமம் ஒரு கேட்ச் வரைக்கும் அவர் பிடிச்சிருவாரு. போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு 25 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பதற்கான சான்சஸ். குணத்திலகா. ஸோ இவர் மேல ஒரு நிறைய கான்ட்ரிபியூஷன்ஸ் நியூஸ் எல்லாம் போயிட்டு இருந்தது. அந்த கேஸ் ஒரு மாதிரி ஒரு மேல ஒரு கேஸ் போயிட்டு இருந்தது. ஸோ அந்த கேஸ் உடச்சு இப்போ என் மேல தப்பு இல்லைங்கிற மாதிரி வெளியே இருந்திருக்காரு. திரும்ப இந்த லீக்ஸை வந்து ஆட ஆரம்பிச்சிருக்காரு. நல்ல பிளேயர், பயங்கரமான ஒரு ஹார்ட் ஹிட்டர். சம்டைம்ஸ் ஆஃப் பிரேக் போல் பண்ணுவாரு. மோஸ்ட் ப்ராபப்லி இந்த மேட்ச் போல் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்காது. தென் இப்போ ரொம்ப நாளா ஆடாம திரும்ப இப்போ வராரு. ஸோ அவர்கிட்ட இருந்து அவர் எந்த மாதிரி ஒரு ஃபார்ம்ல இருக்காரு அப்படிங்கறத ஒரு விளையாடுறப்ப தான் தெரியும். ரொம்ப நாளா ஆடல. பட் விளையாடுற சமயத்துல குயிக்கா ஆடுவாருங்க. வெரி ஃபர்ஸ்ட் பாலர் இருந்து அக்ரெசிவா ஆடக்கூடிய ஒரு பிளேயர். நல்ல ஒரு ஸ்ட்ரைக் ரேட்டோட ஆடக்கூடிய ஒரு பிளேயர். பட் அது ரொம்ப லாங் டைமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரேக் டொமஸ்டிக் லெவல்ல மட்டும் ஆடிட்டு இருக்காரு. ஒரு இன்டர்நேஷனல் லெவல்ல இருக்கக்கூடிய ஒரு பாலர்ஸ்ட் அகேன்ஸ்ட் அவர் எந்த மாதிரி ஆட போறாரு அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் இருக்க போது. ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ ஒரு 15 இருந்து 20 ரன்ஸ் வரைக்கும் அடிக்கலாம். அவர் இத்தனை நாளா விளையாடாம இருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயத்த கன்சிடர் பண்ணி. என் பெர்னாண்டோ ஒரு பிக் டிஃபரன்ஷியல் பிக்ங்க. டொமஸ்டிக் லெவல்ல ஒரு சூப்பர்வான ஒரு ஆவரேஜ் வச்சிருக்காரு. T20ஸ்ல நல்ல ஒரு அக்ரெசிவ் ஆடக்கூடிய ஒரு பிளேயர். பாலுக்கு தகுந்த மாதிரி ஆடுவாருங்க. ரொட்டேட் பண்ணி ஆடுவாரு. ஸோ டாப் ஆர்டர்ல ஏர்லாம் 2 விக்கெட்லாம் விழுந்துருச்சுன்னா என் பெர்னாண்டோ தான் உங்க டீமோட ஒரு பிக் அசெட்னே சொல்லுவேன். ஒரு பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா ட்ரை பண்ணுங்க. தம்புல்லா சிக்ஸஸ் பொறுத்த வரைக்கும் டாப் ஆர்டர்ல ஏர்லாம் 2 விக்கெட் விழுந்துரும் அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்க ஒரு டீமை போட்டீங்கன்னா அதுல பெர்னாண்டோ தான் வந்து பாத்தீங்கன்னா நுவாண்டோ பெர்னாண்டோ சம்திங் அவர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்டா இருப்பாரு உங்களோட இதுல. டொமஸ்டிக் லெவல் அவரோட ஆவரேஜ் வேற லெவல்ல வச்சிருக்காரு. பாலுக்கு தகுந்த மாதிரி ஆடுவாருங்க. தவறான பால பவுண்டரிஸ்ல ட்ரீட் பண்ணிடுவாரு. மீதெல்லாம் ரொட்டேட் பண்ணி ஆடுவாரு. என்னைக்குமே இந்த ரொட்டேட் பண்ணி ஆடக்கூடிய ஒரு பிளேயர்ஸ் கண்டிப்பா ஒரு நல்ல ஸ்கோரை வந்து கொண்டு வருவாங்க. டாப் ஆர்டர்லோட விக்கெட்ஸை பொறுத்து தான். ஏன்னா இப்ப டாப் ஆர்டர்ல விக்கெட் விடாம ஒரு 12 ஓவர் வரைக்கும் டாப் 3 பேருமே ஆடிடுறாங்க. அப்ப அதே ரன் ரேட்டை மெயின்டைன் பண்ணணும்னு ஆடுறப்ப ஒரு ஏர்லியர் அவுட் ஆயிருவாரு. ஏன்னா வெரி ஃபர்ஸ்ட் பாலர் அக்ரெசிவா ஸ்டார்ட் பண்ணுங்கிறப்ப அவுட் ஆயிருவாரு. அதுவே டாப்பர்ல ஏர்லியர் விக்கெட் விழுந்துட்டா கொஞ்சம் ஸ்டாண்ட் பண்ணி ஆடணும். ஸோ அப்ப தவறான பாலை மட்டும் பவுண்டரிஸ்க்கு ட்ரீட் பண்ணிட்டு மீதி எல்லாத்தையுமே சிங்கிள்ஸ் ரொட்டேட் பண்ணி ஆடுவாங்க. ஒரு லாங் ரன்னா வந்து பாத்தீங்கன்னா அவங்க நல்ல ஒரு ஸ்கோரை கொண்டு போவாங்க. ஸோ பெர்னாண்டோவை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து ஒரு டாப் ஆர்டர்ல இருந்தா 2 விக்கெட் விழுந்துருங்கிற ஒன் சைட் டீம்ஸ் எல்லாம் போடுறீங்க. பீலோ கேண்டிக்கு ஃபேவரா ஒரு ஒன் சைட் டீம்ஸ் போடுறீங்கன்னா அதுல பெர்னாண்டோ ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்கா இருப்பாரு. ஹரிடாயை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றப்போ அவரோட ஆவரேஜ் கிட்டத்தட்ட 39 இருக்குதுங்க. ஸோ 39 அப்படிங்கிற ஒரு ஆவரேஜ் வச்சிருக்காரு T20ஸ்ல. பேட்டிங் செகண்ட் பண்றப்போ வெறும் 14 அப்படிங்கிற ஒரு ஆவரேஜ் தான் வச்சிருக்காரு. பேட்டிங் செகண்ட் பண்றப்போ அவரோட ஆவரேஜ் ரொம்ப புவரா இருக்கு. ஸோ பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றப்போ மேபி அவர் நீங்க கடைசி 5-6 ஓவர் வந்தா கூட ஒரு 25 இருந்து 30 ரன் குயிக்கா ஆடுறாரு. அந்த அளவுக்கு ஒரு ஆடிட்டிங் எபிலிட்டி அவர் வச்சிருக்காரு. பேட்டிங் செகண்ட் பண்றப்போ அந்த சேசிங் ஃபியரா என்னன்னு தெரியல, அவருக்கு பெருசா ரன்ஸ் எதுவும் வரல. அவரோட ஆவரேஜ் ரொம்ப புவரா இருக்கு. லைக் இப்ப இந்த T20 வேர்ல்டு கப்லயே நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றப்பலாம் அவரோட ரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 35-40 அப்படி அடிச்சிட்டு இருந்தாரு. பேட்டிங் செகண்ட் பண்றப்பலாம் ஏர்லியராவே அவுட் ஆயிட்டு இருந்தாரு. ஸோ அந்த மாதிரியான ஒரு ரெக்கார்ட், ஒரு மோசமான ரெக்கார்டு தான் வச்சிருக்காரு பேட்டிங் செகண்ட் பண்றப்போ. முகமது நபி இவரோட ஆர்டர், இவர் தான் கேப்டன். எப்ப வேணாலும் இவரோட ஆர்டர் கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணிக்குவாருங்க. ஒரு 15 ஓவர் ஆயிடுச்சுன்னா யார் விக்கெட் விட்டாலும் உடனே முகமது நபியா உள்ள இறங்கிடுவாரு. கடைசி 5 ஓவர் அவருக்கான ஓவரா இருக்கும். கடைசி 5 ஓவர்ல வந்து மினிமம் ஒரு 20 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பாரு. ஓவர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 ஓவர் வரைக்கும் போல் பண்றதுக்கான வாய்ப்பு தாங்க மோஸ்ட் ப்ராபபிலி இருக்கும். என்ன காரணம்னா டாப் ஆர்டர்ல வெறும் ரைட் ஹேண்டர்ஸா இருக்காங்க. ஸோ அது ஒண்ணு மிகப்பெரிய ஒரு மைனஸ். எல்லாமே ரைட் ஹேண்டர்ஸா இருக்காங்க. ஆப்போசிட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அகிலா தனஞ்சியா ஒரு ஆஃப் பிரேக் பவுலர், முகமது நபி ஒரு ஆஃப் பிரேக் பவுலர். ஸோ இந்த 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆஃப் பிரேக் பவுலர் அப்படிங்கிறதுனால அகிலா தனஞ்சியா அவரோட 3 ஓவர் போல் பண்ணிடுவாரு. இவர்கிட்ட இருந்து நம்ம ஒரு ஓவர் அல்லது 2 ஓவர் வைக்க தாங்க எதிர்பார்க்க முடியும் மோஸ்ட் ப்ராபபிலி. இந்த மேட்ச் பிக் டிஃபரன்சியல் பிக்கா ஜெய விக்ரமா தாங்க இருப்பாங்க. ஏன்னா அவர் வந்து ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர், நல்ல விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன் உள்ள ஒரு பவுலர், லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் அவரு. ஸோ கண்டிப்பா வந்து அவர் 4 ஓவருமே கம்ப்ளீட் பண்ணிடுவாரு. அவரோட 4 ஓவருமே அவர் கம்ப்ளீட் பண்ண. ஆப்போசிட்ல இருக்கக்கூடியவங்க எல்லாமே ரைட் ஹேண்டர்ஸ் தான் இருக்காங்க. மேபி பவர் பிளேல கூட 1 or 2 ஓவர்ஸ் போல் பண்ணலாம். இது வரைக்கும் அவர் பவர் பிளேல போல் பண்ணி நான் பார்த்ததுல அவர் நல்ல மேட்சஸ்ல. அந்த 6 ஓவருக்கு அப்புறம் அவர் பவுலிங் ஆப்ஷன்ஸ் வரும். ஆண்ட்ரூ ஃபிளெச்சர், ஹாரிஸ், ஸோ வரிசையா ரைட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க. ஸோ சண்டிமலா இருக்கட்டும், வெறும் வரிசையா மலிதோஸ்ரங்கா, ஆஞ்சலோ மேத்யூஸ்,
சனக்கா வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா ரைட் ஹேண்டர்ஸ் தான் இருக்காங்க. ஸோ ஜெய விக்ரமா இந்த மேட்ச் ஒரு பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இருப்பாரு. 2 விக்கெட் வரைக்கும் கூட எடுத்தாலுமே ஆச்சரியப்படுத்துக்கலைங்க. 2 விக்கெட் எடுத்தாருன்னா ஒரு பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா உங்களோட கிராண்ட் லீக்ஸ்ல இருப்பாரு. லோ பர்சன்டேஜ் பிக்காவும் இருப்பாரு. பேட்டிங்ல வந்தாலும் 10 ரன் வரைக்கும் கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு பிளேயர். அகிலா தனஜயா வெறும் ரைட் ஹேண்டர்ஸா இருக்காங்க. ஆனா இவரோட விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன் வைஸ் பாக்குறப்போ, விக்கெட் அவர் எடுத்தது வைஸ் பாக்குறப்போ கிட்டத்தட்ட 70% ஆஃப் விக்கெட்ஸ் வந்து ரைட் ஹேண்டர் பேட்ஸ்மேன்ஸ் தாங்க எடுத்திருக்காரு அகிலா தனஜயா. அகிலா தனஜயா ஒரு ஆஃப் பிரேக் பாலர், ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன்ஸ்க்கு தான் விக்கெட் டேக்கிங் ஆப்ஸ் அதிகமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம நிறைய படிச்சிருக்கோம். ஒரு ஆஃப் பிரேக் பாலர்னா லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன்ஸ்க்கு வந்து நிறைய வந்து விக்கெட் டேக்கிங் டெலிவரிஸ் போல் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி. பட் அகிலா தனஜயா கிட்டத்தட்ட 70% அவர் எடுத்த விக்கெட்ஸ்ல 70% ஆஃப் விக்கெட்ஸ் ரைட் ஹேண்டர்ஸ் மட்டும் தான் எடுத்திருக்காங்க. ஸோ அவர்கிட்ட வந்து நம்ம ஒரு விக்கெட் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறம் மிகப்பெரிய ஒரு ட்ரெண்ட் வைஸ் பாக்குறப்போ பவுலிங் யூனிட் ரொம்பவே சூப்பர் வச்சிருக்காங்க. தம்புல்லா சிக்ஸஸ், தில்ஷன் மதுசங்கா, முஸ்டிபிசுர் ரஹ்மான் அண்ட் நுவான் தூஸ்ரா, முஸ்டிபிசுர் ரஹ்மான் டெத் ஓவர்ல பவுல் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு பவுலர். எக்கனாமிக்கலா பவுல் பண்ணுவாங்க டெத் ஓவர்ஸ்ல. பவர் பிளேல தில்ஷன் மதுசங்காவும் முஸ்டிபிசுர் ரஹ்மானும் மோஸ்ட் ப்ராபபிலி பவுல் பண்ணிடுவாங்க. ஸோ இதுல மதுசங்கா வந்து பாத்தீங்கன்னா லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர்ஸ். அந்த ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாங்கன்னா ரொம்பவே இம்பார்ட்டன்டா இருப்பாரு. முதல் 6 ஓவர் ரொம்ப குரூஷியல் அப்படிங்கிறதுனால மேபி 2 விக்கெட் வரைக்கும் எடுக்கலாம் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாரு அப்படின்னா. முஸ்டிபிசுர் ரஹ்மான், நுவான் தூஸ்ரா 2 பேருமே டெத் ஓவர்ஸ்ல பவுல் பண்றப்போ என்னை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பவுலிங்னா 2 பேருமே மஸ்ட் ட்ரை. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. டெத் ஓவர்ஸ்ல பவுல் பண்றப்போ 2 விக்கெட் வரைக்கும் எடுப்பாங்க. தில்லான் மதுசங்கா பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாருன்னா 1 விக்கெட்டும், செகண்டா பவுல் பண்ண போறாருன்னா மேபி 2 விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கு சான்சஸ் வந்து ரொம்ப அதிகம். இந்த டீமை பொறுத்த வரைக்கும் ஒரு பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா நீங்க ஜெய விக்ரமாவை ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த பர்டிகுலர் மேட்சை பொறுத்த வரைக்கும். சரி, ஓகே. இப்போ ஒரு 14 பிளேயர் ஃபேண்டசி டீம்ல இருக்க வாய்ப்புள்ள ஒரு 14 பிளேயர் பார்த்தோம் அப்படின்னா வதிது அசரங்கா 1, தினேஷ் சண்டிமல், ஹாரிஸ் 2 பேர்த்துல யார் விக்கெட் கீப்பர் பண்ணாலுமே அவங்க வந்து ஒரு 2வது ஆப்ஷன். தென் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கமிந்து மெண்டிஸ் 3வது ஆப்ஷன், ஆஞ்சலோ மேத்யூஸ் 4வது ஆப்ஷன், துஷ்மந்தா சமீரா 5வது ஆப்ஷன், தென் அடுத்ததான் முகமது அலி 6வது ஆப்ஷன், தென் சதுரங்கா தி சில்வா 7வது ஆப்ஷன், தென் முகமது நபி 8வது ஆப்ஷன், குசால் பெரேரா 9th ஆப்ஷன், என் பெர்னாண்டோ 10th ஆப்ஷன், பி ஜெயவிக்ரமா 11th ஆப்ஷன், முஸ்டிபிசுர் ரஹ்மான் 12th ஆப்ஷன், நுவான் தூஸ்ரா வந்து பாத்தீங்கன்னா 13வது ஆப்ஷன், தென் இப்ராஹிம் ஜாடன் 14வது ஆப்ஷன். இந்த 14 பிளேயர்ல இருந்து 8 அல்லது 9 பிளேயர் ஃபேண்டசி டீம்ல வந்துட்டா கூட மோஸ்ட்லி நீங்க போட்ட அமௌண்ட் லாஸ் பண்ண மாட்டீங்க. இந்த ஆப்ஷன்ஸை பயன்படுத்தி மல்டிபிள் கிராண்ட் மாத்தி பிளேயர்ஸை சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் எலிஜிபிள் பர்சன் ஆஸ் யூசுவல் எல்லாருமே வதிது அசரங்காவை தான் கேப்டனா போட்டிருப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு சேஃபான ஒரு ஆப்ஷன் தாங்க. கண்டிப்பா ஒரு சேஃபான ஆப்ஷன் தான். வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு ஹாரிஸ் அண்ட் சண்டிமல் 2 பேர்த்துல யார் விக்கெட் கீப்பர் பண்ணாலுமே அவருக்கு வந்து ஒரு ரிஸ்கா ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுத்து பாருங்க. பர்டிகுலரா ஹாரிஸ் வைஸ் கேப்டன் பண்றாருன்னா அவருக்கு கண்டிப்பா வந்து ஒரு ரிஸ்கா வந்து ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா ட்ரை பண்ணி பாருங்க. தென் துஷ்மந்தா சமீரா ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாருன்னா அவருக்கு வந்து ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா ட்ரை பண்ணி பாருங்க. தென் முஸ்டிபிசுர் ரஹ்மான் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாருன்னா முஸ்டிபிசுர் ரஹ்மானுக்கு ஒரு ஒன் ஆஃப் கிராண்ட் லீக்ல கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. தென் அடுத்ததான் வந்து பார்த்தோம் அப்படின்னா பி ஜெய விக்ரமாவுக்கு இந்த ரிஸ்கா ஒரு கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா வந்து ஒன் ஆஃப் கிராண்ட் லீக் ரொம்ப ஒரு டிஃபரன்ஷியல் பிக்காவும் இருப்பாரு, லோ பர்சன்டேஜ் பிக்காவும் இருப்பாரு. மேபி 2 விக்கெட் எடுத்தாருன்னா மோஸ்ட் ஆஃப் ரிசல்ட்ஸ் அவரை ட்ரை பண்ணிருக்க மாட்டாங்க. ஒரு ரிஸ்கா ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா ட்ரை பண்ணி பாருங்க. தென் அடுத்ததான் வந்து பார்த்தோம் அப்படின்னா தூஸ்ரா ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறப்போ அந்த நுவான் தூஸ்ராவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து ஒரு ரிஸ்கா ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் ட்ரை பண்ணி பாருங்க. சேஃபான ஆப்ஷன் அப்படின்னா கண்டிப்பா வந்து வதிது அசரங்கா தான். ஸ்மால் லீக்ஸை பொறுத்த வரைக்கும் அவருக்கு தான் வந்து எல்லாருமே கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா ட்ரை பண்ணி பார்த்துருப்பாங்க. சரி, ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணி வீடியோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்திய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ.